ஐயா போறாங்களே, ஐயா நில்லுங்க. பாத்துட்டீங்களா? இது போங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற? இது என்னது? சும்மா பாராட்டுறேன். வந்ததுக்கு ஒரு அன்பளிப்பு இல்ல, ஒன்றும் இல்லை. என்ன அது? அதுக்கு தான் நானும் தலையில் ரிப்பன் கட்டிட்டு வந்தேன். வேற அவர் கூட சீக்கிரம் வந்துருவாரு. யார் நம்மளுக்கே தெரியும், நம்ம லிங்கி தான் அது. வந்துருவாரு சீக்கிரமே. வந்துருவாங்க. நேற்று அவங்களே பாத்தியா? இல்லையே, என்னாச்சு? இந்த கேக்கெல்லாம் எங்களுக்கு வச்ச மாதிரி தெரியல. அப்படியா? அது வைக்கல. ஆமா, சும்மா நூடுல்ஸ் மட்டும் வச்சாங்க போல. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். அதோ பாருங்க, வி வந்துட்டாரு. ஃபோக்கஸ் பண்ணுங்க. வந்துட்டாரா? அங்க பாருங்க, ஆரம். இவன் ஒருத்தன் ஆனவனதை வாசிக்க ஆரம்பிச்சிருவான். வாங்கின பூ என் கையில கொடுத்துட்டான். டே பைத்தியம், புரியுடா பூவ? என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், சின்சியரா வாசிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ, மியூசிக்கெல்லாம் வாசிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறான் வேற. ஆனால் எல்லாரோட அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஹாய் ஆச்சு சொல்லு. எது சொல்லி தொலைய மாட்டியா? ஹாய். இதான் இதை கையில் பிடி. எவ்வளோ நேரம் ரெண்டுத்தையும் வச்சிருக்குது கையில்? கையை வலிக்குது எப்படி? சரி கொடு. ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்கல்ல, கஸ்டமர் தான் கொடுக்க சார் எடுத்துகிட்டு போயிடறோம். எடுத்துட்டு போங்க. இங்கிட்ட வந்து நில்றா, சொல்லிட்டே இருக்கணும் உனக்கு ஒருத்தங்க. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால எல்லாம் மறந்து போச்சுல, என்ன பண்ணணும்னு மறந்து. நீ கூட வந்து நில்லு. வணக்கம், நான் தான் உங்கள் ஆரம். டியூட்டியை கஷ்டப்பட்டு நான் முடிச்சுட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன். டியூட்டியில் வந்து நிறைய சேலஞ்சஸ் எனக்கு இருந்துச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி நான் உங்களுக்காக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா அது ஒன்று சாதாரண விஷயம் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு தனி நபராக இருந்த பிரச்சனை வந்துருக்காது. குரூப்பில் இருக்கிற ஒரு மெம்பர் அப்படின்றதுனால மற்றவங்களும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? அது அவங்க வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மற்ற மெம்பர்ஸுக்கும் நம்ம நாட்டுக்காக உழைச்சதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்மிஸுக்கு, அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும், என் கூட இருந்து சேவ் பண்ண சோல்ஜர்ஸுக்கு நான் முதல்ல நிறைய சொல்லிக்கிறேன். ஏன்னா என் கூட சேர்ந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜராக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். ஆமாம்மா, நானும் என் கூட சேர்ந்து வேலை பார்த்த சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இனிமேல் அவங்க கூட இருக்க முடியாது. இப்போ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? 2 பேருக்கும் ஒரே ஐடியா தான். திரும்பவும் ஸ்டேஜில் ஏறணும். ஆமாம், திரும்பவும் ஸ்டேஜில் ஏறணும். நான் முன்னைய விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சனாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் நம்ம என்னன்னு பார்ப்போம். நம்ம அவங்க கிளம்புறாங்க, சீக்கிரம் வீடியோ ரெடியா? ஐயோ, கேமரா வேற சரி பண்ண மாட்டேங்குதே. ஐயா போறாங்களே, ஐயா நில்லுங்க. பாத்துட்டீங்களா? ஐயோ கிளம்பிட்டாங்கயா. ஆமா, போயிட்டாங்க. நாளைக்கு வருவாங்க ஜீமினும் ஜங்குக்கும். ஆமாம்மா, ரெடியா ராத்திரியா வந்து நின்றுணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீயும் பேச மாட்டேன்ற, நானும் பேச மாட்டேங்கிறேன். சரி இரு, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு ஃபஸ்ட்டு. ஆமிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ பேசுதாச்சு. என்ன பேசுறது? வணக்கம். வணக்கம் ஆர்மிஸ். அப்புறம் என்ன, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பேச வேற வர மாட்டேங்குது. ஆமாம், ரொம்ப நாள் அதனால் பேச பெருசாக ஈஸியாக இல்லை எங்களுக்கு. வரவல்ல எல்லாம் வழி அனுப்புனாங்க, செம ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து அது என்னடா சொல்ல வந்தேனே, மறந்து போயிட்டேன். ஆமீஸ்லாம் வெயிட் பண்ணாங்க. ஆமாம், இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆமீஸ். யாருமே வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்படி நான் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே வந்து ஃபஸ்ட்டு கன்வீனியண்ட்டாக இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ அது அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே அங்கே பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆமாம், எப்போ வீட்டுக்கு வரலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு என்ன பண்ணுறது? என் பெட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன். அங்கே வந்து பெருசாக சொகுசு கொண்டாட முடியாது இல்லையா? ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்தோன்னே தூக்கம் வந்துடுச்சு. பெட்டை பார்த்தோன்னே உஷி ஆகிட்டேன். நான் வரத்துக்கு பார்த்து என்ன ஆரம்பிச்சிட்டேன். நீ நானும் சேர்ந்து தான் நம்ம கவுண்டிங் போட்டோம். ஆமாம். என்ன பாத்திரம் ஆடி போயிட்டீங்களா?
உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்க்காம துடிச்சு போயிட்டேன். உட்காரு. நானும் காத்து ஓஞ்சி போயிட்டேன். அப்படியா? நாங்களும் இங்கே வந்து இழைச்சிட்டேன். அப்புறம் என்ன? ஆமா லைட்டா இழைச்சாப்புல தான் இருக்கேன். ஏன் ஒழுங்கா சாப்பிட்றது? வீட்டுலேருந்து வந்தப்போ உடம்பு நல்லா தான் இருந்துச்சு. அப்போ இப்போ மட்டும் போயிடுச்சுன்றியா? நாங்களும் வச்சிருக்கோமே. பாடியை மெயின்டைன் பண்றதுல தான் இருக்குது. நான் மெயின்டைன் பண்ணுவேன், நீ பண்ணல, விட்டுட்டேன். அப்ப நான் வேஸ்ட் நீ குத்தி காமிக்கிற அதானே? இல்ல அப்படி இல்ல, அப்படிதான்டா எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. சின்ன பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுல ஆரம்பு. ஆமாண்டா ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா அப்படி மிஸ் பண்ண மாதிரி தான் பேசுறீங்க. பண்ணோம் தான். நான் ஜம்பு வைக்க தான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு வருவான். வரட்டும் மாராசா வரட்டும். ஜிம்னு வருவான். தெரியுமே. எனக்கு தெரியாதா? நான் எதுவுமே சொல்லல, எதுக்கு டென்ஷன் ஆகுற? பின்னாடி கரெக்ட் பண்ண எனக்கு வருதா இல்லையா? ஏதோ ஆரம்பிட்ட சொன்னா சரின்னு மண்டையாட்டுவான். நீ சொல்ற எல்லாத்தையும் அவங்க மட்டும் தான் மண்டையாட்டுவான். ஆனா நான் ஆட்ட மாட்டேன், புரியுதா? சரி வந்துட்டீங்க, நல்லா இருந்துட்டு போங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற? இது என்னது? சும்மா பாராட்டுறேன். வந்ததுக்கு ஒரு அன்பளிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன அது? அதுக்கு தான் நானே தலையில் இருப்பேன் கட்டிட்டு வந்தேன். அது போதும் உங்களுக்கு. பார்த்து உடச்சலாத பல்லனா எல்லாம் உங்களுக்கு தெரியும் தலை. நீ நான் கிளம்புறேன். இப்போ சாப்பாடுலாம் இருக்குல்ல, வாங்கி தின்னுங்க. என்ன சமைக்க சொல்லி கேட்காதீங்க, நான் வரேன். போயிட்டு வரேன்டா. என் வந்து வேலை பிடிச்சிச்சு. உங்களுக்கு வியூ சேர்த்து கொடுத்துட்டேன் நான் லைவுக்குள்ளே வந்து. ஐயோ நான் லைவுக்குள்ளே வந்தோன்னே ஃபேன்ஸ் தரண்டு வந்துட்டாங்க. போடா நீ முதல்ல வெளில போயிட்டான்டா. என்ன பண்ணுறான்? என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கேயே இரு. இந்த பொக்கே கொடுக்க மறந்துட்டேன். கொடு பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். இதை முதல்ல கொடுத்து உனக்கு கேவலம் நினச்சிருக்க மாட்டோம். இப்போ மட்டும் என்ன வந்துச்சு? சிப்ப வரேன் நான். பாய். இப்போ இவன் எங்கே போனா? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தேன். உட்காந்துக்கிறேன். ஆமியை பற்றி சொல்லுடா. அதான் ஆஃபீஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் மிஸ் பண்ணுறேன். இதோட 10 வாட்டி இந்த டைலாக சொல்லிட்டேன் நீ. ஐயோ நீ எவ்வளோ வாட்டி சொல்ல? அதான்டா இருக்கிற வார்த்தை இல்லைடா. எவ்வளோ வார்த்தை இருக்கே. இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம், அப்படி இப்படி சொல்லலாம். சரி சொல்கிறேன், சொல்லு. இப்போ ஆஃபீஸ் வந்து நாங்கள் மறந்துச்சுடா எனக்கு. ஏன்? எத்தனை வருஷம் ஆச்சு கேமரா முன்னாடி நின்று பேசி. இப்போ திரும்ப வருமா எனக்கு? சொல்கிறேன், நீ ஈஸியாக நீ பேச பார்ப்போம். நான் பேச மாட்டேன். ஆமிஸ் நீங்கள் எல்லாமே நான் துடிச்சு போயிட்டேன். தாங்கிக்கவே முடியல என்னால். அவ்வளோ கவலை. நான் சொன்ன மாதிரி தான் இதுவும் இருக்குது. 2-3 மாடுலேஷன் மாற்றி பேசி உடனே நீ புதுசாக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டேன். அதானே ஏமாத்துக்காரன்டா நீ. ஆமிஸ் நம்ம பேசுகிறப்ப அழுவணும். அந்தளவுக்கு எமோஷ்னலாக என்ன பேசணும். நீ பேசுவாடா, எனக்கு வராதுடா. அதெல்லாம் வராதுன்னா பழகிக்கக்கூடிய சீக்கிரம். சரி ஏதோ ஆர்மிஸ் வந்து நான் ரொம்ப திரும்ப பாரு. என்னதான்டா சொல்கிறது? ஆமிஸ் நான் ரொம்ப உங்களை பார்க்கணுன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சரியான சூழ்நிலை கிடைக்கவும் இல்லை. என்ன வெளியே உங்கள் வீட்டில் இப்போ தான் இருக்குது. வெளில வீட்லையா? அப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களா? டே நான் அப்படி சொல்லலடா, எனக்கு இப்போ தானே டிஸ்சார்ஜ் டைமு. நீ வளரிட்டு இருக்க, மாட்டிக்கிட்டு சாக போகிற பாரு நீ. முதல்ல யார் வர போகிறாங்களோ? ஐயோ சீக்கிரம். யாரு வராங்க, வெளில வராங்க. ஜிமின் டக்குன்னு வீடியோ பிடிங்க. எல்லாம் சரி கேமராயும் பார்த்து போஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா சார்? நம்மளுக்கு தெரியாது பாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தான் இங்கே வந்து நில்லுங்க. நிற்கிறோம் சார். என்ன நீ ஆரம்பிக்கிறியா நான் ஆரம்பிக்கிட்டேன்? ரெடியா? போது இறக்கு. நான் பக்கமும் இதே போஸ்ட் கொடுக்கணுமாடா? அப்படி தானே சொல்லிட்டு போனார் அவரு. அப்புறம் அந்த பக்கம் இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணணும்? இப்போ எடுக்காதீங்க, போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் எடுங்க. ஓகே, போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் தான் மைக் எடுக்கணுமாடா? ஓகே. சரி அந்தத்தோட எப்படி பேச போகிறோமோ கூச்சமாக இருக்கு எனக்கும் தான். சிரிக்காத, நீ நல்லா சிரிக்கிற. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவர் தான் பீட்டர் ஜிமின். வாயத்தோடு சொல்ல மாட்டார். நான் தான் ஜிமின். நான் இன்னைக்கு என்னோடய டியூட்டியை முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு டிஸ்சார்ஜ் டேட்டு. இவ்வளோ நாள் கழிச்சு உங்களை திரும்ப பார்க்கறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் உங்களை மேலும் மேலும் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறையா சாங்ஸ்லாம் இனிமேல் ரிலீஸ் பண்ணுவேன். ஆமிசி மெம்பர்ஸையும் திரும்ப பார்க்க போகிறேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் திரும்பவும் ஒன்று இணைய போகிறோம் நாங்கள் 7 பேரும். அதனால் இருக்கீங்க. என்னடா இது ஒன்னே மட்டும் சொல்கிறேன், என்ன யாரும் சொல்லலை. சரி இருக்கட்டும், வீட்டில் ஒன்று வச்சுக்கிறேன்டா. செங்குக்கு பேசுகிறேன். நான் இப்போ தான் அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தர் பாக்கி இருக்காரு. அவரு கூட சீக்கிரம் வந்துடுவாரு. யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம இங்கே தான் வந்துடுவார் சீக்கிரமே. வந்துடுவாங்க, யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
சரி பாப்போம். ஆர்மிஸோட நாங்க லைவ் போட்டு பேசணும். ஜேகே அழகா 10 வாரம் வாங்கிடுவாங்க. ஓகே. கிளம்பி போயிட்டாங்களே. ஆமா. வணக்கம். என்ன நமக்கு வணக்கம் சொல்றான், சரியில்லையே. மூஞ்ச பார்க்க பார்க்க சிரிப்பா வருதுடா. மாத்தி மாத்தி நம்ம முஞ்ச பத்துக்கிறத ஏதாச்சும் பேசி தோற. சாப்பாடு நல்லா இருக்கே, சாப்பிடுவோமா? நாக்கெல்லாம் எச்சில் வேற லூசுட்டுக்கிட்டே இருக்கு, கழுதுகிட்டே இருக்கு. ஏன் சொல்லி என்ன சொன்ன? சாப்பாடு சாப்பிடுவோமான்னு கேட்டா அது ஆறி போயிட போகுது, அப்புறம் நல்லா இருக்காது. நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் தேவையில்ல, சாப்பிடணும்ல. ஏன் மட்டமா பண்றோமோ நம்ம, எனக்கே தெரியல. அதுதான் நானும் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஏதாச்சும் சொல்லாத. ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் சாப்பிடுவோம், வயிற்ற வரட்டுது. ஓகே. ஆமா ஆமா, பசிக்குது தான் எனக்கும். திடீர்னு என்ன நம்ம சாப்பிட்றதெல்லாம் கேமரால காமிக்க வெக்கமா இருக்கு. சும்மா 24/7 லைவ் போடுற ஆள் தான், எனக்கே வெக்கமா இருக்கு. ஐயா கஷ்டமாச்சே. நேற்று அவங்க லைவ் பார்த்தியா? இல்லையே, என்னாச்சு? இந்த கேக்கெல்லாம் எங்களுக்கு வச்ச மாதிரி தெரில. அப்படியா? அது வைக்கல? ஆமா, சும்மா நூடுல்ஸ் மட்டும் வச்சாங்க போல. அப்போ ஸ்டாஃப்ஸுக்கு பிக் சல்யூட் தான். ஆமாம், சல்யூட்டு தான். நமக்கு சாப்பாடு கேக்கெல்லாம் வச்சுட்டாங்க நிறையா, அவங்களுக்கு வைக்கல. நமக்கு சாப்பாடு இல்லைனா கடுப்பாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால வச்சுட்டாங்க. குறிப்பாக எனக்காக தான் வச்சுருக்காங்க. நான் தானே நிறைய சாப்பிடுவேன். என்னால் நம்பவே முடியல, நம்ம திரும்ப இங்கே வந்துட்டோம்டா. ஆமாம், எனக்கு கண்ணெல்லாம் வெளி உலகத்தை பார்க்குறேன் இன்னைக்கு தான் திரும்பவும். சொல்லலாமா? சரி ஓகே, சும்மா வணக்கம் சொல்லுவோம். 7 பேர் சேர்ந்துருந்தா சொல்லுவோம். என்ன சவுண்டு? அதானே, வெளியே மட்டமா அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல. ஓ அப்படியா? அப்படியே லைவே முடிக்க போறோம். இப்போ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. பூராமே முட்டாம இருக்கீங்க. நம்ம கேமரா நாங்க மட்டும் இல்லையா பின்ன? ஏன் அப்படி பண்ற?